ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் வந்து இமயம் அவர்கள் எழுதின பெத்தவன் அப்படிங்கிற புக்கு. இது வந்து ரொம்ப குட்டி புக் தான், ஆனால் இந்த ஸ்டோரி ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. அப்படியே நமக்கு வந்து சில சமயம் மனசு ரொம்ப பாரமாகி அழுக வர மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இது வந்து பெத்தவன் பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ஃபாதர் டாட்டர் ஸ்டோரி தான். பழனி அப்படிங்கிற ஒரு அப்பா, அவருடைய பொண்ணு பாக்யம், அப்புறம் பெரியசாமி, இவங்க தான் இதோட மெயின் கேரக்டர். பழனியோட பொண்ணு பாக்யம் வந்து பெரியசாமி அப்படிங்கிற வேறு ஒரு கேஸ்ட் பையனை வந்து காதலிக்கிறாங்க. அந்த காதலை வந்து பழனியோட ரிலேட்டிவ்ஸு, ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ பழனி வந்து என்ன பண்ணுறாரு, பொண்ணோட சைடில் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரா, இல்லை ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க சொல்கிற மாதிரி பொண்ணை தண்டிக்கிறாரா, என்ன பண்ணுறாரு, என்ன முடிவு கடைசியில் எடுக்கிறாருங்கிறது தான் இந்த பெத்தவன். ஸோ இது வந்து இமயம் அவர்கள் எழுதியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இமயம் அவர்களோட புக் வாசிக்கிறேன். சின்ன புக்கு, ஜஸ்ட் ஒரு 47 பேஜஸ் தான், ஆனால் ரொம்பவே ஷார்ப்பான ரைட்டிங் அண்டு லேகே ஆகாமல் மனசை தொடுற மாதிரி, அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப மனசை தொடுற மாதிரி எழுதியிருப்பார். வில்லேஜ் ஸ்லாங்கில் எழுதியிருப்பார். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அப்பா அப்பா அப்படின்னு அந்த அப்பா அண்ட் பொண்ணு கான்வர்சேஷன் கடைசியில் நமக்கு வரும், கடைசி சாப்டர்ஸ் ஆர்த்தே வரும். ஸோ அது ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட தப்பை உணர்ந்து, இல்லைப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நான் உங்கூடவே இருக்கேன்ப்பா அப்படின்னெல்லாம் சொல்லும்போது நமக்கு அழுகியே வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு டச்சிங்கான ஸ்டோரி இது. அந்த என்ன சொல்லுவா, ஆக்சுவலி இந்த புக்கு ரொம்ப குட்டி புக்கு, ஆனால் இந்த புக்கை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ரொம்ப குட்டி புக்காக இருக்கே, கம்மி பேஜஸாக இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. வெரி வெரி பவர்ஃபுல் ரைட்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவரோட ரைட்டிங். ரொம்ப டச்சாகுது, மனசுக்கு ரொம்ப டச்சாகிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இதோட விலை வந்து ரொம்ப கம்மி தான், 75 ருபீஸ் தான் இந்த புக்கு. நான் இதை வந்து பனுவல் புக் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கிரியா பப்ளிகேஷன்ஸ் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான புக். ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் இந்த புக்கை வந்து சரி வாசித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த புக்கு. சீக்கிரமாகவே வாசித்து முடிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு அதோட பாதிப்பு, அந்த ஒரு 2 days அந்த ஒரு பாதிப்பு இருந்தது. அந்த ரொம்ப அழகாக இருக்குது அந்த கேரக்டர்ஸ். அந்த பழனி ஆகட்டும், அவங்க வீட்டில் ஒரு கிழவி இருப்பாங்க, அப்புறம் அந்த பாக்யம்ங்கிற அந்த பொண்ணாகட்டும், அவங்களோட தங்கை செல்வராணி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், அண்டு பெரியசாமி, எல்லாருமே வந்து ரொம்ப நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி, நம்மளும் அந்த ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்திருப்பார். ரொம்ப சூப்பரான ஸ்டோரி, வெரி டச்சிங், வெரி இமோஷ்னல் ஸ்டோரி. அந்த ஃபாதர் டாட்டர் அந்த பாண்டிங் அதெல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக படித்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு கதை, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். இவர் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த அந்த பொண்ணு காதலித்த பையனோடையே சேர்த்து வைக்கிறாரா, இல்லை ஊர் ஜனங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கட்டுப்படுறாரா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே படித்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப அழகான புக்கு, வெரி பியூட்டிஃபுல் புக்.